நீங்களே பேசுகிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. பெரியப்பா குழம்பு நல்லா இருக்கா பெரியப்பா? நெசமா தானே? சும்மா போய் சொல்லக்கூடாது, உங்கள் பொண்டாட்டி வச்சாகன்னு. பெரியம்மா சிரிக்குது. நீ கேளு கதைட்ட. குழம்பு நல்லா வச்சிருக்க. பெரியம்மா இங்கே தட்டி விடு. குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு பெரியப்பா. நல்லா இல்லையா? இது என்ன கொடுமையா இருக்கு? கறி குழம்பு மாதிரி இருக்கா? பெரியம்மா ஒன்றும் பேச மாட்டேங்குதே. போல ரொம்ப தூரமாக இருக்குதுல்ல ரெண்டும். வாங்க உறவுகளே, நீங்களும் சாப்பிடுங்க. எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் பெரியம்மா தான் இந்த வயசுலேயும் நான், எங்கள் அக்கா, எங்கள் நாத்தனா 3 பேரும் உக்காந்துருக்கோம். அவங்க தான் இவ்வளோ சாப்பாடு வச்சு, முட்டை வச்சு, சிக்கன் கிரேவி செஞ்சு குழம்பு வச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி உங்கள் பெரியம்மா, வயசான பாட்டி இவங்களாம் இருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க வீட்டில் வயசானங்கிறதுனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போல்லாம் பார்க்க முடியறதில்ல. கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விட்றீங்கல்ல. ஆமாம்மா. ஒன்றும் இல்லை பெரியம்மா, ஒன்றும் இல்லை. நீ சாப்பிடு. அழகு. சரி வந்துடும். பேசட்டுமே. என்னக்கா இதாகிடுச்சு? புள்ள கூட்டிகிட்டு வருவீங்களா? எங்கள் பெரியப்பா சொல்கிறாரு எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, சாப்பிடுவோம். கருப்பசாமி கோயில் திருவிழா நீங்கள். இதே மாதிரி வயசாகிற வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ பழகுங்க. எங்கள் பெரியம்மா எங்கள் பெரியப்பா மாதிரி என்றைக்கும்.